Hi friends. So நம்ம இன்றைக்கு எது பார்க்க போகிறோம்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்னு சொல்கிறது நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட டேபிளில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்ஸுக்கு நீங்கள் டேட்டா கொடுக்காத சந்தர்ப்பத்தில் என்ன டேட்டாவை அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுக்க போகிறோமா இருந்தால் எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கலேண்டா பை டிஃபால்ட்டாக மேலே சூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த டேட்டா கொடுக்கமோ அந்த டேட்டாவை சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்க போகிறோம்னா நம்ம இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதலாவது என்ன செய்ய போகிறேன், நான் டேபிளை ரிமூவ் பண்ணுறேன். ஏற்கனவே க்ரியேட் பண்ணிக்கிற டேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி நாம் இதை கொடுத்துக்கலாம், அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் எப்படி நம்ம கொடுக்கலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ட்ராப் டேபிள் நேம் கோர்ஸ் சரிங்களா கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு நான் டேபிள் ரிமூவ் ஆகிட்டான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே டேபிள் எனக்கு ரிமூவ் ஆகிட்டுது. ஸோ எப்படி நம்ம இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் டேபிள் அண்டு கொடுத்துட்டு டேபிள் நேம் கோர்ஸ் சரிங்களா. ஸோ இதில் நான் ரெண்டு காலம் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன், ஐடி அதே மாதிரி நேம் சரிங்களா. அப்போ நான் கோர்ஸ் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் ப்ரைமரி கீ கொடுத்து விட்டேன். தட்ஸ் ஃபைன். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் கோர்ஸ் நேம். ஸோ கோர்ஸ் நேம் இங்கே நான் கொடுத்துட்டு இது வந்துட்டு வாட்ஸ்அப் டேட்டா டைப் 150. இங்கே அதை நான் என்ன செய்கிறேன்டா இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருமே கோர்ஸுக்கு நேம் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் டிஃபால்ட்டாகவே அதுக்கு நல்லங்கிற வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரிங்களா. நம்ம இப்போ நொட் கொடுக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். அப்படி இல்லாமல் கோர்ஸுங்கிற ஒரு நேமே போய் ஸ்டோர் ஆகணுமாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம், இங்கே நம்ம அதுக்கேற்ற மாதிரியான டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எதை எப்படி கொடுக்குறேங்கிறத இங்கே காட்டுன்னு பாருங்கள். ஸோ டிஃபால்ட் அண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் போய் அங்கே ஸ்டோர் ஆகணுமோ அந்த வேல்யூஸை நம்ம கொடுத்தா சரி. இப்போ பாருங்கள் நான் கோர்ஸுங்கிற நேமை கொடுக்கேன், ஸ்மாலில் கொடுக்கேன். ஸோ கோர்ஸுங்கிற நேம் போய் ஸ்டோர் ஆகணும். நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். இங்கே போயிட்டு கன்ஸ்ட்ரைனுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள். டிஎஃப்ங்கிறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனை குறிக்கும் சரிங்களா. ஸோ இது வந்துக்கிட்டு ஒரு முறை ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது எப்படி நாம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் ஒன்று கொடுத்துக்கலாம்ங்கிறது தான் இந்த முறை. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், திருப்பியும் அதை ரிமூவ் பண்ணுறேன், அதாவது ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் டேபிள் கோர்ஸ் சரிங்களா. ஓகே. ஸோ சில சந்தர்ப்பங்களில் தான் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ சில சந்தர்ப்பங்களை பார்த்தீங்களா இருந்தால் யாராவது ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதோ எந்த டேட் டைமில் அவர் எந்த டேட்டில் அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டியே என்ன செய்வாங்க, க்ரியேட் அட் என்று சொல்கிற ஒரு காலம் ஒன்று பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரியேட் அட் என்று சொல்லி நம்ம கொடுக்கும் சரிங்களா. கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இதில் டேட்டா டைப் வந்துட்டு டேட். ஸோ நான் இதை கேபிட்டலில் கொடுக்கேன், டேட்டுன்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், இதை டிஃபால்ட் கொடுத்துட்றேன். ஏன் இதை வந்துக்கிட்டு அவர் இன்சர்ட் பண்ணக்கூடாது. அவர் இன்சர்ட் பண்ணால் ஃபேக்கான டேட்டா இன்சர்ட் பண்ணதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சில டேட்டா இன்சர்ட் பண்ண மறந்து நேட் இன்சர்ட் பண்ண மாதிரியும் என்ன செய்யலாம், அந்த டேட்டாவை அவரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நேட் இன்சர்ட் பண்ண வேண்டிய ஒரு டேட்டாவை அவர் தவறுதெல்லாம் மறந்து போயிட்டுது. இன்றைக்கு அந்த டேட்டாவை நேற்று இன்சர்ட் பண்ண மாதிரி அவர் கொடுக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் அவருக்கு அக்சசபிள் இல்லாமல் யார் இன்சர்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் டேட்டா பேஸில் இருந்தே டேட்டாவை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ அப்போ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இங்கே டிஃபால்ட்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ அப்போ நான் இந்த டிஃபால்ட்டை அழிச்சு வரேன். ஏன் நம்ம ஒரு டிஃபால்ட் இங்கே நம்ம கொடுத்து பார்ப்போம், 2-3 இருக்குமென்னா நீங்கள் கம்ப்ளெக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ கம்ப்ளெக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இங்கே ஒரு டிஃபால்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் டேட்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கெட் டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் இந்த க்ரியேட்டட் அட்ன்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த காலமுக்கு நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் பாஸ் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்துக்கிட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் அட் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியான
ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் தவறுதலாக ஏதாவது டேட் ஆட் பண்ணாத சந்தர்ப்பத்தில் சரிங்களா, ஒவ்வொரு தரமும் டேட் கொடுக்காம. இப்போ உதாரணமாக நான் திருப்பியும் இதை ட்ராப் பண்ணிக்கிறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் இங்கே ட்ராப் ஆகிட்டுது டேபிள். இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த காலம் வந்துக்கிட்டு நான் இங்கே என்ன செய்யலை, இந்த காலத்துக்கு நான் டிஃபால்ட் கொடுக்க இல்லை, டேட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட கிளைண்ட்டிட்ட கொடுக்கும்போது உங்களோட கிளைண்ட் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க வந்துக்கிட்டு எனக்கு ஒவ்வொரு தரமும் டேட் செலக்ட் பண்ணுறது தேவையில்லை, என்ன காரணம், யாராவது சீட் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டை எடுக்கிறதுக்குரிய ஒர்க் பண்ணுங்கண்டா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பாஸ் பண்ணுற மாதிரி கூட செய்யலாம். பட் அதை விட பெட்டர் ஆப்ஷன் இது. ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, ஆல்டர் டேபிள் பண்ண போகிறேன். நம்ம எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் செக் பண்ணி பார்க்கேன், இங்கே எந்த ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்டும் இப்போதைக்கு இல்லை. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஆல்டர் டேபிள் பண்ண போகிறேன். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் கோர்ஸ் சரிங்களா, கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஆட் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரைன்ட்டை நேம் நான் என்ன கொடுக்கணும்டா, டிஃபால்ட் டேட்டுன்னு சொல்லி நேம் கொடுக்கணும். வந்துட்டு அதை கோர்ஸுங்கிற டேபிள்ங்கிறதுக்காண்டி நான் இப்படி கொடுத்துருக்கேன். நேம் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், டிஃபால்ட் சொல்கிற கீவேர்டு, அதாவது நான் என்ன கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போகிறேன், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபால்ட் கொடுத்துட்டு எந்த நேம்ங்கிறத கொடுக்கணும். ஸோ எந்த டேட்டா வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ண போகிறேனுங்கிறத கொடுக்கணும். அப்படி நான் கெட் டேட்டுன்னு சொல்கிறேன். இந்த டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன், அதாவது SQL இருக்கிற டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறதுக்குரிய வேலை தான் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள், எந்த டேபிளுக்காக எந்த கொலமுக்காக வேண்டி நீங்கள் கொடுக்குறீங்கிறத நான் இங்கே கொடுக்கணும். ஸோ 4 கொடுத்துட்டு கொலத்தோட நேம் நான் நீங்கள் கொடுத்து விட்றேன். அப்போ பாருங்கள், கொலத்தோட நேம் என்னது, கிரியேட்டட் ஆட். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நியூ குவாரி கொடுத்துட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாகவே இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே டேட்டா ரீஃப்ரெஷ் ஆகிட்டது, எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள், டேட் கோர்ஸ் கொடுத்து விட்டு சரிங்களா. ஸோ கொடுத்து விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு வேளை எனக்கு இந்த கன்ஸ்ட்ரைன்ட் தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே ஆட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், டேபிள் நேம் கோர்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்டா, ட்ராப் கன்ஸ்ட்ரைன்ட் என்ற கன்ஸ்ட்ரைன்ட்டை நேம் பாருங்கள், இங்கே கன்ஸ்ட்ரைன்ட் நேம் என்னது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட், டேட்டுக்குரியது எதில் இருக்குது, கோர்ஸுங்கிற டேபிளில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இந்த நேம் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நான் இந்த நேம் கொடுத்துருக்கேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை பாருங்கள், எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இங்கே இருந்து ரிமூவ் ஆகிட்டுது. ஸோ அப்போ இந்த ஆல்டர் டேபிள்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு. என்ன காரணம், நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கடா, டேட்டா பேஸில் போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கடா, இந்த ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி உங்களோட டேபிளில் சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வந்து கேளும். நீங்கள் டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக க்ரியேட் பண்ண போனால் ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிருக்கிற டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டவா டேட்டா லாஸ்ட் இல்லாமல் நம்ம ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.